Hi friends, இந்த எபிசோட்ல நம்ம என்ன குக் பண்றோம்னா தேங்காய் பாயசம். ஸோ இந்த தேங்காய் பாயசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசியை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் தண்ணியில் நல்லா ஊற வைங்க. தண்ணியில் அரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஃபுல்லாகவே தண்ணி எடுத்துக்கோங்க. கால் மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாகவே நல்லா துருவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசி இருக்குல்ல, அதுவும் அந்த தேங்காயும் சேர்த்து மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. ரவை அளவுக்கு அடிச்சுக்கோங்க, ரொம்ப எல்லாம் அடிக்க வேண்டாம். நீங்கள் அரைக்கிறப்போ மொத்தமாக ஒரு பெரிய சைஸ் ஜாரில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, திரு திருன்னு இருக்கணும். அரைச்ச மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற தேங்காய்க்கும் ஒரு கப்பு பச்சரிசிக்கும் இந்த ஒரு 1/2 லிட்டர் போதுமானது. ஸோ இந்த ஒரு கப்பு பாலை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இனி பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் பேன் எடுத்துக்கோங்க. நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதை இண்டக்ஷனில் பண்ணுறதா இருந்தால் சூடு கம்மியாக வர மாதிரி நீங்கள் அதில் வச்சுக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்த அவ்வளோ மாவையும் இந்த பேனுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது பச்சரிசியில் பண்ணதுனால சீக்கிரமாக இறுகிடும். ஸோ இறுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். ரெண்டு நிமிஷம் நல்லா சூடாகட்டும், கொதிக்க விட வேண்டாம், சூடானா போதும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கும். ஸோ இனி நம்ம இதில் நம்ம அங்கே கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா பால், அந்த பாலை ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு மறுபடியும் கிளறிக்கிட்டே இருக்கணும். பால் ஆட் பண்ண அப்புறமா நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் இன்னும் அதிகமாக ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க அளவு ஒரு நார்மலான அளவாக தான் இருக்கும். ஜாஸ்தியாகவும் இருக்காது, கம்மியாக இருக்காது. நார்மலான அளவுக்கு நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் கொஞ்சம் ஒரு 5 ஏலக்காய் பொடிச்சு சேர்த்துருக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒரு சூடு பண்ணால் போதும், ரொம்ப நேரம்லாம் சூடு பண்ணக்கூடாது. ஃபைனலாக நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கேன். அந்த நெய்யில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் போட்டிருக்கேன். அந்த தேங்காய் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கணும். தேங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இது கூட நம்ம அண்டிப்பருப்பு, கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம பாயாசத்து மேலே நல்லா தாளிச்சிக்கலாம். ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இனி பாயாசத்து மேலே ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.